வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து வாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம், நல்லா இருக்கு சார். பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல, மத்திய கிழக்கு பகுதியில ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடுத்த போரினால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாயிருக்கு. அதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 விஷயங்கள் கடந்த 2 நாட்களா. ஒண்ணு இந்த ஈரானுடைய கப்பல் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இலங்கை கடற்கரையோரமா நடந்திருக்க விஷயம் அது. இன்னொரு விஷயம் ஒரு 30 நாட்களுக்கு ரஷ்யாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியாவுக்கு தடை ஏதும் இல்லைன்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா இந்த விஷயத்துல தவறு இழுத்து விட்டார்களா? ஏன்னா ஈரான் பக்கம், இஸ்ரேல் பக்கம் போய் உங்களோட இந்தியா நிற்கணும் பிரதமர் அப்பதான் சொன்னாரு. சொன்ன மறுநாள்ல இருந்து போர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில இத்தகைய பிரச்சனைகளை எப்படி பாரத பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்? கரெக்டா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 8வது நாள். இந்த போர் ஆரம்பித்து இன்னைக்கு 8வது நாள் ஆகுது. இந்த 8வது நாள்ல என்ன ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, முதல் முறையாக நல்லா அடி வாங்கின அப்புறம் இப்போ ஈரான் என்ன சொல்லுகிறதுனா, இல்லை இப்போதைக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த நாடுகளையும் தாக்க மாட்டோம். ஏன்னா அவங்க தாக்க ஆரம்பிச்சோன்னா தான் பெருசாகிடுச்சு. ஒத்தரை விடலை பக்கத்தில், இன்க்ளூடிங் அதாவது துருக்கியும் விடலை, அசர்பைஜானை விடலை. அதை தவிர்த்து எங்கே அமெரிக்கன் பேஸ் இருக்குன்னு சொல்லி அடித்தாங்க. அது அப்புறம் ஒமான் இவங்களுக்கு ரொம்ப நண்பர் நாடு. அதுலேருந்து ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒமானுக்கும் ஈரானுக்கும் எப்போதுமே நல்ல உறவு. அண்ட் கடைசி பேச்சுவார்த்தை நடந்தது கூட ஜெனீவாவில் ஒமானோட அம்பாசிடர் வீட்டில் நடந்தது. ஆனால் அவங்களையும் தாக்கிட்டாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸில் பார்த்தீங்கன்னா மேப்பில் அது ஆரம்பத்திலேயே இருக்குது ஒமான். அந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஒமான், அப்புறம் யுஏஇ அப்படி வரும். இதில் ஒத்தரை அடிக்கல அவங்க. அந்த முதல் தாக்குதல் பிறகு எல்லாரையும், யுஏஇ, அப்புறம் சீரியா, ஈராக்கு, இஸ்ரேல் தாக்கணும்னா இவங்கெல்லாம் தாண்டி தாக்கணும். அதை தவிர்த்து இங்கெல்லாம் அடித்தாங்க. சவுதி அரேபியா சொன்னேன், உங்களுக்கு துருக்கி சொன்னேன், பஹ்ரைன். இங்கே ஷியாக்கள் அதிகமாக உள்ள நாடு. ஈரானில் எப்படி ஷியாக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ பஹ்ரைன்லேயும் அதிகமாக இருக்கிறார்கள். அதையும் தாக்கினாங்க. அதாவது படப்படம் தாக்கிட்டாங்க. அந்த தாக்கின பிறகு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இதுலேயே ரொம்ப பெருசாகிடுச்சு. இதை தவிர்த்து இந்த கப்பலையும் அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு வெளியில போக விட மாட்டோம், சைனாவோட கப்பலை தவிர்த்துனாங்க. இதுக்கு இது சொல்லி 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்து. எந்த சம்பவத்தை நீங்க இப்போ சுட்டிக்காட்டிட்டீங்க. அதாவது இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ நடந்தது. பல கடற்படைகள், அதாவது விபின்ன நாடுகளின் கடற்படைகள் அங்கே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃப்ளீட் ரிவ்யூனா அவங்க கப்பல்லாம் வரும், அவங்கள ஆயுதங்களை காமிக்கிறது, இது பண்ணுறது. இது ஒரு நேவி பிராக்டிஸ். அது மாதிரி இந்திய கடற்படை ராணுவமும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு பிப்ரவரி 25ஆம் தேதி. அப்புறம் அந்த கப்பல் திருப்பி போகிறதுக்கு கிளம்புறது. அது நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, அந்த கப்பல் இலங்கை கிட்ட வரும் பொழுது அந்த கப்பல்ல இருக்கிற 2-3 பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. அதனால் இலங்கை அரசிடம் பர்மிஷன் வாங்கி நாங்கள் இங்கே இவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஸோ அந்த இடத்துல அனுப்பிக்கிறாங்க. அது முடித்த பிறகு அதுல ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கிளம்புறது. இலங்கை கடற்பகுதியிலேருந்து அது திருப்பியும் இந்திய பெருங்கடல்ல அது போயிடுறது, இந்தியன் ஓஷன்ல, மகா பெருங்கடல். அங்க போன உடனே தான் இந்த சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த இடம் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். உடனே எஸ்ஓஎஸ் பண்ணாங்க. எஸ்ஓஎஸ் பண்ண உடனே இலங்கை பக்கத்துல இருந்ததுனால இலங்கை கடற்படை போய் சேர்ந்து அவங்கள ரெஸ்கியூ பண்றாங்க. ஆனா கப்பல் மூழ்கிடுறது. நம்பப்படுகிறது ஒரு 100 பேர் செத்துருப்பாங்க. காப்பாற்றப்பட்டவர்கள் 32-40 பேருக்கு மேல கிடையாது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எதிர்கட்சிகள் ஒரு பெரிய மேட்டரா எடுத்துடுறாங்க.
அங்க நடந்தது, நம்ம இதுக்கு வந்தாங்க, ஒருத்தவங்க வீட்டுல விருந்தினரா வந்துட்டு திருப்பி போகும்போது ஆச்சு. இந்தியா ஒண்ணுமே பண்ணல. இஸ்ரேல் தலையை குடிஞ்சிட்டாங்க, ட்ரம்ப் தலையை குடிஞ்சிட்டாங்க. நீங்கள் கூறுவது போல பிரதமர் அப்பதான் போயிட்டு வந்தாரு. பத்திரிகையாளர்கள் போனவங்க திரும்பறதுக்குள்ள அவங்க ஆரம்பிச்சு தங்கை மாட்டின்னு இருக்காங்க இஸ்ரேல். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இது ஆயிடுச்சு. இது மோடி, பிரதமர் மோடினால் தான் இது. அதுக்கு பிறகு சில ரிட்டையர்டு ராணுவ வீரர்களும் அவங்க கருத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல இல்ல இது எப்படி அப்படின்னு. அதுக்கு பிறகு நேற்றுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்திய நேவி தரப்புல இருந்து ஒரு பெரிய டிஸ்க்ளோசர் ஆயிருக்கு. என்ன, ஈரான்ல இருந்து 3 கப்பல், ஒரு கப்பல் தான் இந்த கப்பல் எது இலங்கை சுத்தி அங்க தாக்கப்பட்டது. சப்மரீன்லயும் டார்பிடோ இருந்துச்சு, அது கீழே பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது கப்பல் என்னன்னா, அதுவும் கடற பக்கத்துல இருக்கும்போது அதுவும் இது கட்டிருக்கு, ஹெல்ப் கட்டிருக்கு. அவங்கள திருப்பி இலங்கையை இது பண்ணியிருக்கு. அந்த கப்பல் ஹெல்ப், அது ஒரு. அப்புறம் 3வது கப்பல் இங்கேயாவது அதுவும் அந்த கிளம்பி போகும்போது ஹெல்ப் கட்டிருக்கு. யாருக்குமே சொல்லல இந்தியா. அவங்கள கொச்சின் துறைமுகத்துல அனுமதி கொடுத்து வந்திருக்காங்க. இதற்கிடையே என்ன விஷயம்னா, சோனியா காந்தி பேச எழுதுறாங்க ஒரு பிரபல பத்திரிகையில. இந்த மாதிரி நீங்க எப்படி விட்டுட்டீங்க, இந்தியாவுக்கு எங்க போச்சு, அந்த ஈரானோட தலைவர், மத தலைவர் அயத்துல்லா கமினினி, அவரை பத்தி ஏன் கண்டனம் தெரிவிக்கிற, அவரை கொலை செய்ததை பத்தி. அதற்கு கூடவே என்ன பார்க்குறீங்கன்னா, காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் அண்டு இஸ்லாமை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யும் எல்லா உடன்பாடுகளும் அவங்கெல்லாம் அங்கங்க போர்க்கொடித்து விட்டாங்க. கேரளத்தில், மேற்கு வங்காளத்தில், புது தில்லியில் பல இடத்துல ஆரம்பிச்சு இல்லை இல்லை இப்படி இது அமெரிக்காவில் நடத்துக்கு கண்டனம். அதுல சொல்றது சொல்லாம இருக்கிறது என்ன, ஏதோ இந்தியா ஏதோ அதுக்கு காரணம் மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியா எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு இருக்கு. இஸ்ரேல் உள்பட, அமெரிக்கா உள்பட, ஈரான் உள்பட, சவுதி அரேபியா, துபாய், அதாவது யுஏஇ எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க, ஒமான், கத்தார். அப்ப இதுல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அரசியல், அதாவது எதிர்கட்சிகளுக்கு மோடி அரசு மீது 1000 காரணங்கள்லாம் எதிர்க்கிறது. சரி, அது அவங்க உரிமை, எதிர்த்துட்டு போகாது. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளுக்கு இல்லை ஒரு முரண்பாடுகள் அது தொடர்ந்து தான் இருக்கும். ஆனா இந்த நிலைமை இருக்கிறது நிலைமை பார்த்தீங்கன்னா அது வேற விஷயம். இந்த அரசியல் இதுவா பார்க்க கூடாது. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கோ? முன்னாடி நடந்தது இல்லை. ஈராக்குக்கு வார் இருந்திருக்கு. அதே மாதிரி லீபியாவோட ஒரு இவர் இருந்தார், ஒரு டிக்டேட்டர் இருந்தார், கல்லல் கதாஃபி. இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருங்கியவர். பல புகைப்படம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃபீடல் காஸ்ட்ரோ இந்திரா காந்தி அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி இவரும் பல முறை அணைச்சிட்டு இருக்காரு இந்திரா காந்தியை. 2011 பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்த்து லிபியாவில் ஒரு பெரிய கிளர்ச்சி கிளம்பி, அந்த கிளர்ச்சி பின்னாடி அமெரிக்கா தான் இருந்தது. அந்த கிளர்ச்சி கூடவே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, பயங்கர தாக்குதல், இதே மாதிரி தாக்குதல் லிபியாவில். அவர் ட்ரிப்போலிங்கிற மாநகரத்திலேருந்து விட்டு ஓட முடியாச்சு. அவரை துரத்தி விமானத்தின் மூலமாக நாட்டோ அவரை துரத்தினது, அவருக்கு எதிர்த்து இருந்த சக்திகள் ஏதோ அமெரிக்கா தான் கிளப்பி விட்டாங்க. கடைசியில் அவரை பார்த்து அவரை கொண்டுட்டாங்க, கதாஃபியை. கல்லல் கதாஃபியில ஆட்சி மாறிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தரப்பிலோ இல்ல காங்கிரஸ் தலைமையில் நடக்கிற யூபிஏ கட்சியோ யூபிஏ அரசோ ஒன்றும் சொல்லல. கதாபி பத்தி கொலைக்கு ஒன்று பேச, இந்திரா காந்திக்கு நெருங்கியவர் ஒண்ணுமே சொல்லல. அப்ப சோனியா காந்தி ஒன்றும் ஆர்டிக்கல்லாம் எழுதல, பேசாம இருந்துட்டாங்க. பிரதமர் மோடி பேசாம இருந்து, பிரதமர் மன்மோகன் சிங் பேசாம இருந்துட்டார். நான் தப்பா ரைட்டாக்குள்ள போல. அப்ப எந்த காரணத்துக்காக நீங்க பேசாம இருந்தீங்க? நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லிச்சு? 2 லைன், இது ரொம்ப கன்சர்னா இருக்கு, அவ்வளவுதான்.
கதாஃபி செத்ததுக்கு ஒன்றும் சொல்லல. இங்க இந்திரா காந்திக்கு கிபிடல் காஸ்ட்ரோ மாதிரி ஒரு பெரிய இவர் அவர் இறந்ததுக்கே ஒன்றும் சொல்லலை. ஓ அப்படியா, நாங்கள் சொல்லலையா, இப்போ அது சுட்டி காட்டினோன்னு தோணுது, அப்போ பேசாம ஆயிட்டான். ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரியும், மோடி பிரதமரான அப்புறம் தான் இது நடக்கிற மாதிரியும். ஆனால் கவர்மெண்ட்ல ரெக்கார்ட் இருக்குது இல்லை, யார் யாரோட எந்த சம்பவத்துக்கு என்ன செஞ்சாலும் அதை எடுத்து காமிச்சாங்க. ஆனால் கம்யூனிட்டி கேஸ்லயாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் பேசிட்டே தான் இருக்காரு. அதை தவிர்த்து நம்ம ஜெய்சங்கர் போய் அங்கே பார்த்துட்டு வந்தார். அந்த ஈரானின் டெபுட்டி ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ ரைசீனா டயலாக்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்புறம் நம்ம வெளியுறவு செயலாளர் போய் பார்த்துட்டு வந்தார். போய் அது கண்டலன்ஸ் புக் சைன் பண்ணார். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா சேத்துராமன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க, என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. இந்த இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து அங்கே தாக்குறது, அதுக்கு காரணங்கள் பல விஷயம் இருக்கு. ஈரான்ல பாருங்க, தொடர்ந்து ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு உறவு இதாகிட்டே போகிறது. அவங்கள சாங்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஈரான் ஒரு ஆட்டம் பாம் தயாரித்து வச்சிருக்காங்க, இல்லை தயாரித்து கொண்டு இருக்கிறாங்க, யுரேனியம் என்ரிச் பண்ணுறாங்க. யுரேனியம் தான் உங்களுக்கு அது மசாலா பாம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஈரான், அதாவது இஸ்ரேல் ஒரு பொழுதும் எந்த நாடையும் அலோவ் பண்ணாது, எது தனக்கு பிரச்சனையும். இஸ்ரேலோட அப்ரோச் நம்ம அப்ரோச் வேற மாதிரி. நம்ம கதவை தட்டி உதைக்க வந்த போதே எழுந்துப்போம். இஸ்ரேல் அப்படி கிடையாது. ஏன்னா தொடர்ந்து த்ரெட் இருக்கிறதுனால அவனுக்கு இங்கேருந்து வருமா அங்கேருந்து வருமா பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்பை சேட்டலைட்ஸ் பார்த்துட்டே இருக்கான் ஈரானை. இப்போ கபினி அடைச்சது கூட பாருங்க, எப்போ வராரு எப்போ வந்தாரு, அண்ட் உள்ளுக்குள்ள அவங்க ஆள்லாம் இருக்காங்க, இஸ்ரேலோட ஆள். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோணுது, இது ஒரு புது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு இருக்கிற கவலைகள் என்ன? 3 கவலை தான். என்ன? நம்பர் 1, 90 லட்சம் பேர் இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்தியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கல்ஃபில் இருக்காங்க, ஈரான்லேயே ஒரு 4000 பேர் இருக்காங்க. இவர்களை பற்றி தான் நமக்கு சிந்தனை. ஏன்னா இவங்க வேலை செய்கிறாங்க, வீட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்க. 2வது, நமக்கு எரிபொருள் அங்கே தான் வருது எல்லார்ட்டேருந்தும். ஈரான்ல ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஈரான் மேல சாங்ஷன் இருக்கு, ஆனால் நம்மளால ஜாஸ்தி வாங்க முடியல. ஆனா ஈரானும் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சமூகமா முடிக்கல. இந்த போன 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது, டெரரிஸ்ட் அட்டாக். அந்த தாக்குதல் பின்னாடி இருந்தது ஈரான். தாக்குதல் செய்தது யார் பார்த்தீங்கன்னா ஹமாஸ். அந்த ஹமாஸ் கூடவே ஹெசுபுல்லான்னு இன்னொரு தீவிரவாத இது இருக்குது, அமைப்பு, அவங்களும் பண்ணாங்க. அதெல்லாம் கனெக்டடு. இது அதுல நம்ம இப்ப உள்ள போல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நமக்கு 90 லட்சம் இந்தியர்கள் அங்க இருப்பது. 2வது, நமக்கு எரிபொருள் வந்துட்டே இருக்கு. நமக்கு எரிபொருள் எங்கேருந்தெல்லாம் வருது? சவுதி அரேபியாலேருந்து வருது, ஒமான்லேருந்து வருது, கத்தார்லேருந்து வருது, குவைத்திலேருந்து வருது. இந்த எரிபொருள் வர்றது எப்படி? கப்பல் வழியா வருது. அதை நம்ம எங்கேருந்தெல்லாம் எரிபொருள் வருதுல அதில் 30% அங்கேருந்து வருது. ரஷ்யாலேருந்து 40% வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த அமெரிக்கா புது வரி போட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கு யுக்ரைன் யுத்தத்தை நிறுத்த முடியல. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு என்னெல்லாமோ பார்த்தாங்க. ஆனால் சரிப்பட்டு இன்னும் இதுவரையும் சரிப்பட்டல. முட்டை பரமுறை சந்திச்சிட்டாரு. ஜெலன்ஸ்கியும் நடுவில் என்னெல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் ஆகலை. இப்போ அமெரிக்காவுக்கு தோணித்து பாருங்க, அவங்க எண்ணெய் வியாபாரம் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா யூரோப்பும் ரஷ்யாட்டேருந்து வாங்குறது. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த டேரிஃப் போடும் பொழுது, வரி போடும் பொழுது, யாராவது ரஷ்யாலேருந்து வாங்குறவங்க மேலே 25% டேரிஃப் அதிகம்ட்டாங்க. முதல்ல 25, அதுக்கப்புறம் 25 சொன்ன உடனே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். 50% வரி போட்டாச்சுன்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகி போவது இருக்கு பார்த்தீங்களா. குறிப்பிட்டதாக நம்ம திருப்பூர் பெல்ட்லேருந்து கார்மெண்ட்ஸு, சீ ஃபுட்டு, மற்ற இடங்கள்லேருந்து ஸ்டீலு, கார் பார்ட்ஸு, இதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போகுது.
இது மேலாம் வரி அதிகமான உடனே இவங்களோட ஏற்றுமதி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், சரி வேற ஏதாவது மார்க்கெட் தேடணும்னு சொல்லி தான் இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடந்துச்சு, இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஆச்சு, பல ஒப்பந்தங்கள் ஆச்சு. இதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் இப்ப பிரதமர் மோடி இதெல்லாம் பார்க்காம நம்ம இந்த பிரச்சனை, அதாவது ஒண்ணு அங்க இருக்கிற இந்தியர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களை எப்படி மீட்டி கொண்டு வருவது மோசமாச்சுன்னா ஒண்ணு, ரெண்டாவது எரிபொருள் சப்ளை, மூணாவது என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட ஏற்றுமதி இறக்குமதி இப்ப அஃபெக்ட் ஆச்சுன்னா திருப்பி பிரச்சனை வந்துடுறது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் போனாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்ந்து இருக்கும். இது மூடி போச்சுன்னா இங்கேயும் மூடிடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. இது வெறும் பிரதமர் மோடி பிரச்சனை இல்லை, இது நாட்டுக்கே வர பிரச்சனை. ஆனா இதெல்லாம் புரிந்து கொள்ள தயாரா இல்ல காங்கிரஸ் கட்சியை. ஸ்டாலின் கூட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நீங்க ஈரானை ஒன்றும் பண்ணல. அதாவது இவங்க பார்க்கறது எப்படின்னா ஒரு நேரோ விஷன். ஓஹோ ஈரானா இஸ்லாமிய நாடு, இது சரி நம்ம தேர்தல் வருது, இதை பத்தி ஏதாவது சொன்னா இங்க இருக்கிறவங்க நம்ம மேல இதாயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் அன்னும் ஆகும். தேவையே இல்லையே. காங்கிரஸோட நோக்கமும் அதே தான். இங்க பாருங்க, நடக்கிற சூழ்நிலை மாறிட்டே போறது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க அப்புறம் பிரதமர் சொல்லவே இல்லையே, இவ்வளவு அவமானம் தாங்க முடியாயிடுது, இவ்வளவு மௌனம் சாதிக்கிறாரு இந்தியா. பாருங்க, அவர் வாய் கொடுத்து பேச ஆரம்பிச்சு நிலைமை மோசமாச்சுன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, உங்க ஈகோனால இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டீங்க, எதுக்கு வாய் கொடுத்துருக்கணும், என்ன பேசணும், இதெல்லாம் யார் சால்வ் பண்றது. அந்த இதுல பார்க்கும் பொழுது இப்ப இந்த எரிபொருள் எடுத்துக்கங்க, இப்ப என்ன சொல்றாங்க, இந்தியா வேணும்னா திருப்பி இறக்குமதி பண்ணிக்கிட்டோம், டாரிஃப் போட மாட்டோம்னு சொல்றாங்க. இது பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இல்ல. இவங்க சொல்லிட்டா ஓஹோ அவங்க பர்மிஷன் கொடுத்துதான் நீங்க வாங்குவீங்களோ, உடனே அதை ட்விஸ்ட் பண்றது. அதாவது மக்கள் மத்தியில சந்தேகம் இருந்துட்டே இருக்கணும் பிரதமர் மோடி பத்தி, இந்த அரசை பத்தி, இந்தியாவோட சக்தி பத்தி, இந்தியாவோட வலிமை பத்தி. இதுதான் எதிர்கட்சிகள் வேலை. ஆபரேஷன் சிந்தூர்லயே ஒத்துழைக்காதவங்க இதுல எங்க ஒத்துழைக்க போறாங்க. ஆட்சி இப்போ 9ஆம் தேதி பாராளுமன்ற தொடக்கத்தில் இதே தான் அவங்க கதை. நீ ஈரானை விட்டு கொடுத்துட்ட. அப்ப அரசு இதெல்லாம், ஏன்னா அரசு பாருங்க ஓப்பனா பேசவும் முடியாது, சென்சிட்டிவ் சபை. நம்ம வாய் சாவடால் பண்ணிட்டு நம்ம மக்களை காப்பாற்ற முடியல வச்சுக்கோங்க, நம்ம பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியலன்னா என்ன பிரயோஜனம். நம்ம என்ன பேசி இவ்வளவு பேசினீங்களே என்ன பண்ணீங்கன்னா அடுத்து இதே எதிர்கட்சிகள் கேட்கும். இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இது பண்றது. அதனால்தான் பாருங்க இந்த சம்பவங்கள்லாம். இப்ப ஈரான் கப்பல் கேட்டது ஹெல்ப் கொடுத்துட்டோம். இப்ப நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, அந்த ஈரான் கப்பல் எது முழுகப்பட்டதோ, யாரெல்லாம் அங்க ஒரு அகதி மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீலங்கால சேர்ந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் இப்ப விடுங்கிறது அமெரிக்கா, எங்கள்கிட்ட ஒப்படைங்கிறது. கப்பலை ஏன் டார்கெட் பண்ணாங்க, ஏன்னா ஈரான் சொல்லிட்டு நாங்க இது பண்ணுவோம், எந்த கப்பலையும் போட மாட்டோம், எந்த கப்பல் போனோம் அடிப்போம், அவன் கப்பல் அடிக்க ஆரம்பிச்சான். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எதிர்கட்சி தலைவர் பாகிஸ்தான் கூட பேசிடுச்சு. பாகிஸ்தான் என்ன பேசுறது, பாகிஸ்தான் டபுள் கேம் பண்றது. இந்த பக்கம் ஆள் ஆரம்பிச்சு கான்சுலேட் அட்டாக் பண்ண கராச்சிலங்கிறது, இங்க ஒரு போர்க்கடி காமிங்க ஷியா எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டான்னு. அந்த பக்கம் பாகிஸ்தானோட மேற்கு பகுதியில இருக்கிற ஏர்பேஸ்ல இருந்து அமெரிக்கன் விமானங்கள் தாக்குதல் செய்யறாங்க. ரெண்டும் கவர் அப். இந்த மாதிரி நம்ம பண்ணலையே. நமக்கு என்னன்னா இது ஒரு இந்த சூழ்நிலை, இதை நாம என்ன பண்ணிருக்க முடியும். ஏன்னா ஈரானும் டைட்டா இருந்தாங்க, இவனும் டைட், அண்ட் ஈரானோட பொருளாதாரம் படுத்து போச்சு. அதை தவிர்த்துங்க, நம்ம ஏன் பிரதமர் இஸ்ரேல் போனார்னா, ஆபரேஷன் சிந்தூர் போது நமக்கு தேவையான பல ராக்கெட்ஸ், பல மிசைல் டெக்னாலஜி அங்கிருந்தான் வந்துருச்சு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் சைனா கொடுக்குறான், துருக்கி கொடுத்தது, துருக்கி நாட்டிலேருந்து ஆளே இருந்தாங்க, அங்க டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. அப்ப நமக்கு பாருங்க ஒரு சமயம் வரும் நியூட்ரலா இருக்க முடியாது. நமக்கு இஸ்ரேல் தேவை, ஏன்னா இஸ்ரேல்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு, நமக்கு வேணுங்கிறது அந்த டெக்னாலஜி. ஆனா இதை பத்தி எதிர்கட்சிகள் தெரிஞ்சும் அதை தெரிஞ்சின மாதிரி காமிக்க இஷ்டம் இல்லை.
போடு தர்மடி, மோடி மேல போடு, இந்திய அரசு மேல போடு. பட் உண்மைங்கிறது வேற இல்லை சேத்துராமன். உண்மை சுச்சுவேஷன் என்னன்னு பார்க்காம நம்பட்டால் பேசிட்டே போவோம். ஏன்னா இவங்களுக்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி அந்த ஆர்டிக்கல் அவங்க எழுதல. சோனியா காந்தி யாரா எழுதி கொடுத்தா பேர் போட்டாச்சு, போட்டோ போட்டு வந்தாச்சு. இவ்வளோலாம் எழுதுற அளவுக்கு அவங்க சோனியா காந்தி எந்த மேட்டரையுமே அவளை புரிஞ்சுன்றது கிடையாது. அதை புரிஞ்சுக்க வேண்டிய இஷ்டமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் எது நமக்கு சாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பாதகமாக நிறைய இருக்குது, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் சேத்துராமன். சார், நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவரா பதவியேற்ற காலத்துல எல்லாம் கிண்டலுக்கு சொல்லுவாங்க, ஒரு மளிகை லிஸ்ட்டை கொடுத்தா கூட அந்த அம்மா என்னன்னு தெரியாம படிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய விஷய ஞானம். ஆனா கட்சியில அவங்க வந்த பிறகு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நிறைய விஷயங்களை கட்சியை கண்ட்ரோல் எடுக்கிறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல நீங்க சொல்றது உண்மை. நிறைய விஷயங்கள் இன்னைக்குமே சில விஷயங்கள்லாம் புரியுதான்னு தெரியல. ராகுல் காந்தியை சொல்லவே வேண்டாம். இப்ப கூட ஒண்ணு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்திருக்கு இந்துஸ்தான் டைம்ஸ்ல எல்லாம். ஏஐ மாதிரி இதுல நம்ம டெக்னாலஜில தான் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர நம்ம கன்சம்ஷனுக்கு வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து டெக்னாலஜில இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில திரும்ப திரும்ப இந்தியாவை குறை சொல்றது, பிரதமர் மோடியை குறை சொல்றதுங்கிற ரீதியில் தான் பேசிட்டு இருக்காரு அவர். அவருக்கு அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ அவருக்கு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உடன்பாடு ஆயிடுத்து, டீல் ஆயிடுத்து. அதில் அவரை தள்ளி வச்சுட்டு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. சோனியாவை எப்படியோ ப. சிதம்பரம் இது பண்ணிட்டாரு. ஸ்டாலின், ஏன்னா ஸ்டாலின் பார்த்தாரு பேச்சுவார்த்தை முன்னாடி போக மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறது. ப. சிதம்பரம் எப்படியோ ஃபோனை போட்டு கர்கேவையும் கூட எடுத்துட்டு, மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரஸ் தலைவர், அவரை வச்சுட்டு பேசிக்கிச்சு கடைசியில் ஒரு 28 சீட்டில் முடிச்சுட்டாங்க. இதில் எல்லாரும் சொல்கிறாங்க ராகுல் காந்தி என்னவோ பில்டப்லாம் பண்ணி இங்கே தனியாக போகலாம், இது போகலாம், ஆட்சி பங்கு எல்லாம் காத்துல போய். ஏன்னா ப. சிதம்பரம் கவலை லிமிட்டெட், செல்வ பெருந்துகை கமிட் இது வந்து கன்சர்ன் லிமிட்டெட். அண்ட் இவருக்கு நம்ம ஸ்டாலினுக்கு இந்த காங்கிரஸ் டிஎம்கே உறவு முறியக்கூடாது. இந்த கூட்டணி தீவிர தலைமையில் இது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நெகட்டிவாக போயிடும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. அதாவது இப்போ ராகுல் காந்தி பாருங்க, அந்த ஏஐ சம்மிட்ல காங்கிரஸ்காரால அனுப்பிச்சு இப்போ நீங்கள் போப்போ அந்த மேட்டர் ஒன்றும் பெருசாக போகிறது. இப்போ என்ன தெரிய வருதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கலாட்டா அங்கே பண்ணணும்னு. அதனால தான் யூத் காங்கிரஸ் தலைவர் மாட்டின்னு இருக்கார் உதயபானு. போனவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு, டிஷர்ட்டு அது இது எல்லாம். ஏஐ சமிட் நடக்கிறது இந்தியா தரப்புல நடக்கிறது. எவ்வளோ தலைவர்கள் வந்தாங்க, எவ்வளோ ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க, பெரிய பெரிய அமெரிக்கா கம்பெனிலேருந்தெல்லாம் வந்தாங்க. அந்த இடத்துல போய் ஒரு கலாட்டா பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்தியாவை மட்டும் காமிக்கணும். ட்ரம்ப் பொருளாதாரம் கெட்டு போயிருக்குன்னு. ஆமாமா, ட்ரம்ப் சொல்றது கரெக்ட். அதே ட்ரம்ப் இப்போ என்ன சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கல்ல, 80 தடவை சொல்லிட்டார், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் அவளுக்கு போரை நிறுத்தினா அமைதி கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, அதாவது இந்தியா ட்ரேட் டீல் ஆன பிறகு சொல்கிறார் ட்ரம்ப் என்ன, ஆக்சுவலி எங்கிட்ட ரொம்ப காலை பிடிச்சி கெஞ்சினது பாகிஸ்தான் பிரதமர் தான், நவாஸ் ஷெரீப் தான், சாரி ஷபாஸ் ஷெரீப், நவாஸ் ஷெரீஃபோட தம்பி ஷபாஸ் ஷெரீப் தான் என்னை வந்து ரொம்ப கெஞ்சினாரு, நாங்கள் எல்லாரும் செத்து போடுவோம், இந்தியா எங்களை தொலைச்சுச்சு. இப்போ என்ன, அதாவது இங்க என்ன ஒரு வருத்தமான விஷயம், காங்கிரஸ் இத்தனை நாள் மத்திய அரசியல் ஆட்சியில் இருந்து பல தலைவர்கள் இருக்காங்க, ஆனால் மோடி விரோதம் அவ்வளவு தீவிரமாக இருக்கு. ஐ ஹேட் மோடி டைப் இருக்கு பாருங்க. அதில் என்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், ஒன்றுமே அப்படியே நம்ம பேசியானோ நம்ம. அதாவது திருப்பி வந்துட்டாங்களே ஆட்சிக்கு, 14 வந்தாங்க, 19 வந்துட்டா, திருப்பி வந்துட்டாங்க, 24 வந்துட்டாங்களே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு. அந்த கசப்பு எல்லாத்தையும் கலர் பண்ணுறது. அதில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பத்திரிகாரங்க இருக்காங்க, பல பிரபல அகடமிக்ஸில் இருக்காங்க, ஏன் ரிட்டையர்டு ஆர்மி ஜெனரல் கூட இருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை காங்கிரஸ் கிட்டக்க இருந்திருப்பாங்க, கவர்னர் ஆயிருக்கலாம், ஏதாவது ஆயிருக்கலாம். உன்னால இப்படி இவங்க இருந்துகிட்டே இருக்காங்களே, தொடர்ந்துட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறது.
அதாவது மக்கள் விரும்பின பிறகு நீங்க என்ன பண்ண முடியும்? யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயம். சார், நீங்க சொன்ன மாதிரி திங்கட்கிழமை 9ஆம் தேதி பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு மீண்டும். இந்த சூழ்நிலையில இந்த ஈரான் விஷயம் கண்டிப்பா எதிர்க்கட்சிகளால பெரிதும் பேசப்படும். அதே நேரத்துல சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறதா ஒரு செய்தி வருது. இத பத்தி உங்களுடைய பார்வை? இல்ல அது எடுத்த உடனே, ஏன்னா அவர் தன் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அந்த மக்களவையில் அதுக்கு ஒரு முடிவெடுத்த பிறகுதான் வரேன் இருக்காரு. அப்புறம் வரலன்ட்டாரு. அதனால நாளைக்கு, அதாவது 9ஆம் தேதி காலையில இந்த மேட்டரை எடுத்து இதுல 100% அது ரிஜெக்ட் ஆயிடும். ஏன்னா மோடி அரசுல மெஜாரிட்டி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, இதாயிடும். ஆனா இது கூட உடனே மற்றதெல்லாம் ஆரம்பிப்பாங்க, கலாட்டெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இந்த இந்தியா ஈரான்ல இந்த போர்ல நீங்க தலை குடிஞ்சிட்டீங்கன்னு அது ஒரு ஆரம்பிப்பாங்க. இதை தவிர்த்து இப்ப தேர்தல் வருது பார்த்தீங்களா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரி, இங்கெல்லாம் தேர்தல் வருவதனால பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கலாட்டா. இப்போ ஆல்ரெடி ஆளுநர் மாநில வச்சுன்னு என்ன பேச்செல்லாம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். சார், ஆளுநர் மாற்றம் நீங்களே அடுத்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க எனக்கு. திரு RN ரவி உள்ளிட்ட ஆளுநர்கள் சில பேர் மாற்றப்படுகிறார்கள். அதே நேரத்துல சில பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்களோட பதவியில இருந்து. கூடுதல் பொறுப்பா கேரள ஆளுநர் இப்ப தமிழ்நாட்டுக்கும் கூடுதல் பொறுப்பா அவர் பார்த்துக்க போறாரு. இது எதற்கான இந்த மாற்றம்? ஆனா இங்க தினகரன் போன்ற நாளிதழ்ல பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு வந்திருக்கு. என்னன்னா, ஊழல் குற்றச்சாட்டுனாலதான் RN ரவி மாற்றப்பட்டிருக்காரு. இதை கண்டிச்சு பேசுறதுக்கு கூட இங்க அரசு தரப்புல இருந்து யாரோ இல்ல பாரதிய ஜனதா தரப்புல இருந்து யாருமே பேசல. ஆனா அது போஸ்டர் போட்டு அவங்க நேத்து பத்திரிகையில வந்திருக்கு. வெளியில தொங்குற அந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா ஊழல் புகார் குற்றம் சாட்டப்பட்டு RN ரவி மாற்றம் அப்படிங்கிற ரீதியில போஸ்டர் இருக்கு. இதெல்லாம் மத்திய அரசாங்கம், குறிப்பா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் போன்றவங்க எல்லாம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி அரசுக்கு கெட்ட பெயர் விளைவிக்கக்கூடிய நாளிதழ்கள் அல்லது ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அது ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல. அதே நேரத்துல ஆளுநர் ரவியோட மாற்றம் குறிப்பா மேற்கு வங்காளத்தை நோக்கி போகும்போது மம்தா பானர்ஜிக்கு என்ன மாதிரியான சவால்களை இது உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் மேற்கு வங்காளம் போனது மம்தா பானர்ஜிக்கு பர்சனலா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க தொடர்ந்து பாருங்க 2011 ஜெயிச்சாங்க, பிறகு 16 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, இப்போ 24 வந்தாச்சு. இப்போ 4th டேர்முக்கு தயாராகிறாங்க. இதுல என்ன பயம் மம்தாக்கு என்னன்னா, இது ஏதோ பெரிய பிளான் போட்டு தான் பிரதமர் மோடி சரி, நம்ம உள்ளாட்சி, அதாவது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, இவங்கெல்லாம் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க, எங்கேயாவது பிரசிடென்ட் ரூல் போட போறாங்களான்னு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா ரவி தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பினது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் கிடையாது. 2 விஷயம் இருக்கு, ஒரு கல்ல 2 மாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரவியை வைத்துக்கொண்டு திமுகவோட ஒரு போல் கேம்பெயின் எடுத்து பாருங்க. தேர்தல் கேம்பெயின்ல எங்க உரிமையெல்லாம் போச்சு, அதுக்கு காரணம் தான் ஆளுநர் தான், இவர் தான், அவர் நாத்திட்டாங்க. இந்த இஷ்யூ இதோட கொஞ்சம் 50% கட்டு, ஏன்னா அவர் இல்லையே, நாத்திட்டாங்களே. இப்போ நீங்க ஊழல்லாம் நாத்திட்டா நீங்க சொல்லிட்டு போகலாம், ஆனா உங்களுக்கு இருக்கிற இஷ்யூ இப்போ இல்லை. இப்போ இது ஒன்று. இரண்டாவது, அவருக்கு ஒரு பெரிய வேலையில போறாரு. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் கடந்த 2-3 தடவை நடந்த தேர்தலில் பார்த்தது என்னன்னா, தேர்தலை ஒழுங்கா நடத்த விடாம ஆளுங்கட்சியினர் தான், திரிணாமுல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், மமதா அவங்களே ஏதாவது ஒரு கலாட்டா செய்யறது. ஒன்றும் இல்லைன்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்கு பாருங்க, அவங்களெல்லாம் அட்டாக் பண்றது போலிங் பூத்தில். ஏன்னா அவங்க ஃபயரிங் பண்ணிட்டு ஐயோ போலீஸ் அடிச்சுட்டாங்க, சென்ட்ரல் போலீஸ் அடிச்சுட்டாங்கன்னு பண்றது ஒரு அடாபடி குரூப் அது. இப்ப பயம் என்ன வந்துச்சுன்னா, ரவி பாருங்க முன்னாள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆபீசர், அங்க சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை போட்டது பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக தேர்தல் கமிஷன் செய்யற பணிக்கு ஒரு கவர்னரும் ஒரு காவல்காரர் மாதிரி இருக்க போறாரு. அப்புறம் இந்த நேரத்தில் பிரசிடென்ட் ரூல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுவாங்களா, எனக்கு அவ்வளவு படலை. பட் இருந்தும் தேர்தலுக்கு அது லா அண்ட் ஆர்டருக்கு இதாக வம்பு பண்ணிங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் இதை வச்சுன்னு கவர்னர் முன்னாடி வந்துடுவாருங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் போயாச்சு.
ஸோ அது ஒன்று. அப்புறம் கேரள கவர்னர் இப்போ அங்கே இருக்காரு, இப்போ அவருக்கு டெம்பரரி சார்ஜாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ ஆளுநர் பெரிய இஷ்யூ கிடையாது. திமுகவோட பாஜகவுக்கு அடுத்தோ இல்லை மத்திய அரசுக்கு எதிர்த்தோ இல்லை பிரதமருக்கு எதிர்த்து இருக்க ஒரு பெரிய ஆயுதம் கையிலேருந்து போயிடுது. ஆளுநர் நாத்தினது இல்லை. ஏன்னா அதை பற்றியே தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஆளுநர் பதவியே போகணும், ஆளுநர் இதுவே. அதுக்குன்னு ஒரு குரியன் ஜோசப்னு முன்னாள் ஒரு சுப்ரீம் கோர்ட் இதை போட்டு பண்ணாங்க. அதாவது 2024 இந்திய அரசியல் சட்ட பாதுகாக்கணும், அதை மாற்ற போறாங்க பிஜேபி, அது கூடாது சொன்ன அதே கட்சிகள் கூரியன் ஜோசப் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இதை மாத்திரும், கவர்னர் பதவியே எடுத்துரும், வேண்டாம் இதை மாற்றணும், எங்களுக்கு சாதகம்னா மாற்றணும், குற்றச்சாட்டு பிஜேபி மேல நீங்க மாற்ற பார்க்குறீங்கன்னு. அதாவது என்ன, நாங்கள் இஷ்டத்தை செய்வோம். ரவிக்கு ஸ்டாலின் அரசுக்கு எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது? இந்த வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டிஸ் போட்டதில் ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டயத்தில் ஒரே புக்கார், ஒரே கம்ப்ளைண்ட், ஒரு விசிக்கு 1 CR கொடுத்தாதான் விசி பதவி. ரொம்ப அடிபட்டது. அதனால அவங்க பேரெல்லாம், ஏன்னா சான்சலர் அவர் பண்ணாரு, ஓஹோ இது நம்ம வசூலில் பிரச்சனை வருது, அதனால ஒரு மசோதா போட்டு அதை எடுக்கணும், விசி அதாவது ஒரு சான்சலர் ரோலே கூடாது ஆளுநருக்கு, இதெல்லாம் பண்ணாங்க. இது பெரிய கலைங்க. கர்நாடகாலையும் நம்ம ஹன்ஸ்ராஜ் பாரத்வாஜ் கவர்னராக இருந்த போது இந்த ஆளுநர்ல வசூல் பண்றது அவரும் பண்ணிட்டு இருந்தார். அவர் மேலேயும் இந்த புகார் இது இருந்தது. அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் ஆளுநர் ஆனான்னா ரொம்ப ஸ்மூத்தா போகும், பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ஆளுநர் சேர்ந்துருவாரு. சரி எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க, எனக்கும் கொடுங்க. சென்னாரெட்டி டயத்துல ஜெயலலிதாவே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க கவர்னர் மீது. இந்த மாதிரி அவர், ஏன்னா ஆளுநர் தான் சான்சலர் பல பல்கலைக்கழகத்துக்கு, அதுல ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு அப்பவே ஆச்சு. சேத்ராம் சார், கடைசியா இந்த விஷயம், அமித்ஷா அவர்கள் வந்து சமீபத்தில் இந்த பீகாரோட சில பகுதிகளுக்கும் வெஸ்ட் பெங்கால்ல சில பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஊடகங்கள்ல வந்த ஒரு வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள்ல வந்த செய்தி வந்து, அமித்ஷாவோட எதிர்கால திட்டம் வந்து இதுல பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தோட சில பகுதிகளை பிரித்து, அதாவது அந்த சிக்கன் நெக்னு சொல்லக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை உருவாக்கி, உள்ளடக்கிய பகுதிகளை வந்து யூனியன் டெரிட்டரியா, அதாவது ஒரு யூனியன் பிரதேசமாக மாத்தணுங்கிறது மத்திய அரசோட திட்டம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, நீங்க ஒரு விஷயம் கூட எனக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து நம்பத்தகாத செய்தி, இது வந்து எதுவா இருந்தாலும் நீங்க வந்து அபிஷியலா ஒரு கம்யூனிகேஷன் வந்தாதான் நம்பணும் அப்படிங்கிற ரீதியில ஒரு எக்ஸ்பதிவு போட்டிருக்காங்க. நீங்க எதனால இந்த விஷயம் வந்ததுன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு புகைச்சல் இல்லாம எதுவும் வராது. அவருடைய விசிட் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை எதனால இந்த பாயிண்ட்ல கொண்டு போய் விட்டுருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது ஒண்ணுதான், இது உண்மைதான். அதாவது பிரதமர் மோடி ஆகஸ்ட் 15 நம்ம டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையிலேருந்து பேசும் பொழுது இதை பற்றி சொன்னார். ஒரு டெமோகிராஃபிக் மிஷன், ஒரு பெரிய பண்ணணும், டெமோகிராஃபிக் கமிஷன் போட்டு. ஏன்னா இந்த பார்டர் ஏரியாஸ்லாம் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, பல பேர் இல்லீகலாக வந்துட்டாங்க, அங்கெல்லாம் பாதிக்குது. எது பீகார், பெங்கால், இந்த பார்டர் ஏரியாஸில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. சில இடத்துல சொல்லப்போனால் எஸ்ஐஆரோட இன்னொரு மேட்ரு பாருங்க, எவ்வளோ ஆதார் கார்டு இருக்கோ, அதாவது ஜனத்தொகை எவ்வளோ அதுக்கு மேலே ஆதார் கார்டு. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு கிராமத்தில் 100 ஆதார் கார்டு இருக்கணும் இல்லை, அங்கே 150 180 கார்டு இருக்குது. இப்போ இது அதிக கார்டு யாரோடது, யார் அவங்க? காரணம் என்னன்னா, இந்த பார்டர் ஏரியாஸில் ஒரு ராக்கெட் இருக்குது. 4000 ரூபா கொடுத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இந்த பக்கம் வந்த உடனே ஒரு ஓட்டர் கார்டு, ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பேர் கொடுத்துக்கோ. அவங்க மேற்கு வங்காளத்தில் வந்தப்போ அப்புறமோ இல்லை பீகாரில் வந்தப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க அப்படியே டெல்லி கில்லிலாம் சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க, தமிழ்நாட்டுக்கும் வருவாங்க. இது தொடர்ந்து போயிட்டே இருந்து வச்சுக்கோ, அஸ்ஸாம் மாதிரி பிரச்சனை வந்துடும். அஸ்ஸாம் 1947 அது பிரச்சனை இருக்கு. அதனால தான் 55 பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் என்ஆர்சி நடந்தது, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். திருப்பி ஒன்று நடந்தது, அது சரியா முடியல, அது திருப்பி வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கு.
அதனால்தான் இந்த எஸ்ஐஆர் அஸ்ஸாம்ல வைக்கல. சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு வேற ஒரு இது இருக்குன்னு. இப்ப அது நிச்சயங்க அமித்ஷாவும் சரி, பிரதமரும் சரி, இது மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யூனியன் டெரிட்டரி எல்லாம் போடுறதுன்னா அது எப்படி பார்த்தீங்கன்னா, அது அப்படி டக்குன்னு போட முடியாது. ஏன்னா முதல்ல பார்லிமெண்ட்ல மசோதா வரணும். ஏன்னா இது ஒரு தனி இதை கிரியேட் பண்றீங்க. கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ் பேசிக் இது. இரண்டாவது, மேற்கு வங்காள சட்டசபையும் ஒத்துக்கணும், பீகார் சட்டசபையும் ஒத்துக்கணும். இந்த மேட்டர்ல இப்ப மமதா இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் நடக்காது. ஆனா மேற்கொண்டு இந்த தேர்தல்லாம் முடித்த பிறகு ஏதாவது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறது கட்டாயமா இருக்குது இது மேல. சட்டசபையை ஒத்துக்கணும்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சார். ஆனா தெலுங்கானா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அன்னைக்கு சிஎம் இருக்கும்போது ஒத்துக்கல, ஆந்திராவில இருந்து பிரிக்கும் போது. ஆனா அது மத்திய அரசு பார்லிமெண்ட்ல அறிவிச்சு அவங்க தீர்மானம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இது பண்ண முடியும் இல்லையா? இல்ல பட்டுங்க, அதை பண்ண பிறப்பு கூட இவர் ராட்டிஃபை பண்ணி ஆனும். அது கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன்ல ஒரு இது இருக்குது. ஏன்னா எய்தர் அந்தந்த மாநிலங்களே இனிஷியேட் பண்ணணும். அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சென்டருக்கு அனுப்பிச்சு சென்ட்ரல் பார்லிமெண்ட்ல பில்லுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண பிறகு அது வேற பெட்டர். இல்லைன்னா அவங்க போட்டதை இவங்க இது பண்ணணும். இது ஒரு இது இருக்குது. அதனால புதுசா ஏதாவது செய்யறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கட்டாயமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கை சட்டப்பூர்வமா என்ன செய்யணுங்கிறதையும் பரிசோதனையில் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு. இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமா பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.